அன்பிற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வுடைய இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்க சம்பந்தமான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், நிஅமத்துல்லாஹ், அல்லாஹ்வின் அருட்கொடைகள் என்கிற தலைப்பின் கீழாக சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஏராளமான வசதிகளை அவனுக்கு செய்து கொடுத்திருக்கிறான். அந்த வசதிகளை எல்லாம் மனிதன் அனுபவித்துக் கொண்டு அந்த வசதிகளுக்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அனுபவிக்கிறார்களே தவிர இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பெரும்பாலான மனிதர்கள் இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கு காரணம், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஷைத்தானும் அல்லாஹ்விடத்தில் அது போன்றுதான் சொல்லி இருக்கின்றான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். இந்த மனிதர்களில் பெரும்பாலானவர்களை நான் நன்றி கொண்ட அடியார்களாக மாற்றுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் நமக்கு வழங்கக்கூடிய அருட்கொடைகள் என்ன, எதையெல்லாம் நாம் அருட்கொடை என்று நினைத்திருக்கின்றோம், இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்ன என்ன என்பதை பற்றி இன்றைய தினம் சில விஷயங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எதையெல்லாம் அருட்கொடைகள் என்று நினைக்கின்றோம் என்று சொன்னால், நமக்கு வாழ்க்கை வளங்கள், பொருளாதாரங்கள் வழங்கப்படுவதை அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று நினைக்கின்றோம். உதாரணத்திற்கு ஒருவருக்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல விசாலமான தோட்டங்கள், பயணங்கள் செய்வதற்கு நல்ல வாகனங்கள், அதே போன்று இந்த உலகத்தில் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் தங்களது வாழ்நாட்களை கழிப்பதற்குண்டான அனைத்து வசதிகளும் இருந்தால் அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உண்மையான அருட்கொடை என்னவென்று சொன்னால், நமது வாழ்க்கையின் மூலமாக இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு நமக்கு நிரந்தரமாக சொல்லப்பட்ட மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் சஹாபாக்களை பற்றி. சஹாபாக்கள் என்றால் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள். இந்த நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக, இஸ்லாத்தை தங்களது கொள்கை கோட்பாடாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறியாமை காலத்து வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எப்படி அறியாமை காலத்து வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இன்று நாம் எதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்கின்றோமோ, எதையெல்லாம் சமூக சீர்கேடு என்று சொல்கின்றோமோ, அதனைத்தான் தங்களது வாழ்க்கை நெறியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வை வழிபடுவது கூட அவர்கள் எப்படி வழிபடுவார்கள் என்று சொன்னால், கைகளை தட்டியும் ஆட்டமாடியும் பாட்டு பாடியும் என்ன செய்வார்களாம்? இறைவனை வழிபடுவார்களாம். ஒமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅ வ தஸ்தியா. அவர்களது வணக்க வழிபாடுகள் சீட்டி அடிப்பதோ, கைகளை வைத்து அடிப்பதோ, அதை தவிர வேறு எந்த விதமான வேற வணக்க வழிபாடுகள் அவர்களிடத்தில் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார்.
ஆனால் இஸ்லாம் எனும் இந்த மார்க்கம் அவர்களுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் அவர்களது நிலையை சொல்லி காண்பிக்கின்றான். உங்களுக்கு இஸ்லாம் என்கின்ற இந்த அருட்கொடையை தந்துவிட்டேன். ஒருவேளை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக உங்களது உயிர் கைப்பற்றப்பட்டிருந்தால் நீங்கள் நரகத்தில் விழுந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், பாருங்க, அல்லாஹ் அந்த வசனம் சொல்றான், வஸ்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு நாம் செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். வஸ்குரு, நீங்க நினைத்து பாருங்கள், நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு நாம் செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது அல்லஃப பைன குலூபிக்கும், உங்களது உள்ளங்களை நாம் சேர்த்து வைத்தோம். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள், அந்த பகையை உங்களை விட்டு நாம் நீக்கிவிட்டோம். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, உங்களை நாம் சகோதரர்களாக ஆக்கிவிட்டோம். குன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். ஃபஅன்கலத்தும் மின்ஹா, அதில் நீங்கள் விழுந்திருப்பீர்கள். கதாலிக, அல்லாஹ் இவ்வாறுதான் யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், மக்களுக்கு மத்தியிலே தனது கொள்கையை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதிலிருந்து என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இஸ்லாத்தை விட ஒரு பெரிய அருட்கொடை எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நமக்கு இந்த உலகத்தில் ஒருவனுக்கு வீடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், செல்வங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவனுக்கு இன்ன பிற வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால், அவன் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல், முஸ்லீமாகவே தவிர நீ மரணத்திலும் கூட விடாத என்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் வாழுங்கள், பல்வேறு சமய மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களது வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களது பண்டிகைகளை எப்படி கொண்டாடுகிறார்கள், தங்களது சடங்கு சம்பிரதாயங்களை எப்படி அவர்கள் கழிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி உங்களுக்கு வணக்க வழிபாடுகளை கற்றுத் தந்திருக்கின்றது, எப்படி உங்களுக்கு பண்டிகைகளை கற்றுத் தந்திருக்கின்றது, எப்படி அவர்கள் இந்த உலகத்தில் சர்வே பண்ண வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறது என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்தால், இஸ்லாத்தை விட ஒரு பெரிய அருட்கொடை எதுவுமே இல்லை என்று இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்தால்தான் அல்லாஹ் நல்லவன், நமக்கு செல்வங்களை தந்தால்தான் அல்லாஹ் சிறந்தவன், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ் அருளாளன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அல்லாஹ் உண்மையிலேயே நம் மீது பெரிய அன்பு செலுத்தியிருப்பதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், நம்மை இந்த மார்க்கத்தை விளக்க வைத்திருக்கின்றானே, இந்த மார்க்கத்தில் நம்மை நிலைக்க வைத்திருக்கின்றான். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள நாட்கள் நம்ம என்ன செய்யலாம், எண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்று கிடையாது. நாம பிறக்கிறோம் வைங்க, பிறந்தது முதல் இறந்தது வரைக்கும் உள்ள நாட்களை நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் வரும். உதாரணமா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வைங்க, நம்ம ஒரு 80 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றோம்னா எத்தனை நாள் நம்ம வாழ்றோம்? 29,200 நாட்கள் நம்ம என்ன செய்யறோம், வாழ்றோம். 29,200 நாட்கள், இதுல ஒரு 30,000 நாள் வச்சுக்கிறோம். அப்ப நமக்கு 30,000 நாள் தான் இந்த உலகத்தில் இருப்போம் என்று நமக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. இந்த உலகத்தில் மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பதில் தான் மனிதர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது.